டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். இந்த வீடியோவில் பல்வேறு வகையான ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பற்றி காண்பிக்கப்பட்டுள்ளது. சீம் வெல்டிங், அப்செட் பட் வெல்டிங், ஸ்பாட் வெல்டிங், ப்ரொஜெக்ஷன் வெல்டிங், ஃபிளாஷ் பட் வெல்டிங், சீம் வெல்டிங். சீம் வெல்டிங்கில் வெல்டிங் எலக்ட்ரோடுகள் நிலையான ராடுகளை விட மோட்டாரில் இயங்கும் வீல்களாக இருக்கின்றன. இதன் விளைவாக ஒரு உருளும் ரெசிஸ்டன்ஸ் வெல் அல்லது இரண்டு சீட்டுகளை ஒன்றாக இணைக்க பாதிக்கப்படாத சீம் வெல் பயன்படுத்தப்படுகிறது. அப்செட் பட் வெல்டிங். அப்செட் பட் வெல்டிங் என்பது மேற்பரப்புகள் தொட்டுக்கொண்டுள்ள பகுதி வழியாக மின்தடையிலிருந்து பெறப்படும் வெப்பத்தினால் மேற்பரப்புகளை ஒட்டியிருக்கும் பாகத்தின் மீது ஒரே நேரத்தில் இணைப்பை உருவாக்கும் ஒரு வெல்டிங் நுட்பமாகும். ஸ்பாட் வெல்டிங். எலக்ட்ரான்கள் வெளியீட்டு அழுத்தத்தின் கீழ் ஒர்க் பீஸ்கள் ஒன்றாக சேர்த்து பிடிக்கப்படுகின்றன. பொதுவாக சீட்டுகள் 0.523 மில்லிமீட்டர் தடிமன் அளவில் இருக்கின்றன. வெல்டிங் கரண்டை ஒரு சிறிய ஸ்பாட்டாக்கவும் மற்றும் சீட்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் கிளாம்ப் போடவும் இரண்டு வடிவமைக்கப்பட்ட செம்பு அலாய் எலக்ட்ரோடுகள் இந்த செயல்முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங். ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் என்பது மாற்றி அமைக்கப்பட்ட ஸ்பாட் வெல்டிங் ஆகும். இந்த செயல்முறையில் இணைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்லது இரண்டு ஒர்க் பீஸ்களின் மீதும் உயர்த்தப்பட்ட பிரிவுகள் அல்லது ப்ரொஜெக்ஷன்கள் மூலம் வெல்டானது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஃபிளாஷ் பட் வெல்டிங். ஃபிளாஷ் பட் வெல்டிங் ஆனது எந்த ஃபிலமெண்ட்டையும் பயன்படுத்துவதில்லை. பொருளின் தடிமன், பொருளின் கலவை மற்றும் முடிக்கப்பட்ட வெல்டின் விரும்பிய பண்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் முன்பே தீர்மானிக்கப்பட்ட இடைவெளியில் வெல்டிங் செய்யப்பட வேண்டிய உலோக துண்டுகள் வைக்கப்படுகின்றன. உலோகத்தின் மீது மின்சாரம் பாய்ச்சப்படுகிறது மற்றும் இரண்டு துண்டுகளுக்கும் இடையிலான இடைவெளி மின்தடையை ஏற்படுத்துகிறது மற்றும் உலோகம் உருகுவதற்கு தேவையான ஆர்க்கை உருவாக்குகிறது.